ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவன் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் இயேசு, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரந்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் இயேசுவை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு இயேசு, அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றன, வேறு சில மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றன, மற்றும் சில விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றன. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வாலிபன் ஒரு முனிவர்கிட்ட போனான். ஐயா, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். கேட்டான். அப்போ அந்த முனிவர் சொன்ன, நிம்மதி தானே, கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால்தான் உங்ககிட்ட நான் நிம்மதியை தேடி வந்திருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நீ இடத்த காலி பண்ண அப்படின்னா. இன்னொருத்தன் வந்து உட்கார்ந்தான். வந்து சொன்னான், ஐயா, எனக்கு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஞானம் வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம். உடனே அவன் சொன்னான், ஞானம் வந்துடுச்சு ஆனால் நிம்மதி போச்சு அப்படின்னா. இது என்னடா இது, ஞானம் வந்ததுன்னா உனக்கு நிம்மதி தானே வரணும். அப்போ பக்கத்தில் இந்த ஆள் சொன்னார், ஐயா, அவர் சொல்கிற ஞானம் அவர் பொண்டாட்டியுடைய பேர். என்னைக்கு வந்து அந்த அம்மா அவன் வாழ்க்கையில் வந்ததோ அத்தோட அவன் நிம்மதியாக போச்சு அப்படின்ட்டு அவன் சொன்னான். திருமண வாழ்க்கையில் வந்து இது மாதிரி ஒரு சில விசித்திரமான, இல்லை என்றால் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். ஒரு முறை ஒரு பங்குல நடந்த உண்மையான நிகழ்ச்சி.
என்னன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு குழந்தையும் உருவாச்சு. வந்துட்டு அவங்க நல்லா தான் போயின்னு இருந்தது. திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போது பங்கு சாமியார்கிட்ட வந்தாங்க. பங்கு சாமியார்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துடுங்க அப்படின்ட்டு. பங்கு சாமியார் சொன்னார், நான் எப்படா டைவர்ஸ் ஒன்று கொடுக்க முடியும்? பங்கு சாமியார் வேலை சேர்த்து வைக்கிறது மட்டும்தான், பிரிக்க வைக்கிறது எங்களுடைய வேலை இல்லை, நீ கோர்ட்டுக்கு போ அப்படின்னார். ஆனால் இல்லை, நீங்கள் தானே என்னை சேர்த்து வச்சிங்க கோயிலில், இதே கோயிலில் தானே எனக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்கள் தான் என்னை வந்து பிரித்து வைக்கணும். எவ்வளோ சொல்லி பார்த்தார். அவன் கேட்குற மாதிரி இல்லை, அவன் ஒய்ஃபும் கேட்குற மாதிரி இல்லை. சரி, ஓகே, ஒன்று செய்வோம், உங்களை நான் பிரித்து வைக்கிறேன். என்ன செய்யணும்னா, நீங்கள் நோட்டீஸ் அடிக்கணும், இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பங்கு சாமியார் எங்களை பிரித்து வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பூசைக்கு ரெடி பண்ணுவோம். பூசையை ரெடி பண்ணி நோட்டீஸ் அடித்து உங்களுடைய கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிட்டீங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடு, ஓகேவா? கூப்பிட்டு முடித்த பிறகு நீ கல்யாணத்துக்கு விருந்து போட்ட பார்த்தியா, அதே மாதிரி விருந்தை நீ மறுபடியும் போடணும். இது ரெண்டும் நடந்து முடிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு. அவனும் வந்து கண்டிப்பாக செய்கிறேன் சாமி அப்படின்ட்டான். ஃபாதருக்கு தலைவலியாக போச்சு. என்னடா இவன் இப்படியும் பண்ணுறானே அப்படின்னு. சரிடா, ஓகே. இவனும் நோட்டீஸ் அடித்தான். நோட்டீஸ் அடிச்சுட்டு பூசையும் நடந்தது. பூசை முடித்த பிறகு விருந்து முடித்த பிறகு தான் சாமியார் பிரித்து வைக்கிற வேலை. இந்த விருந்துக்கு போனவன் என்ன பண்ணான், என் பொண்டாட்டி என்னை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு குடிக்க ஆரம்பித்தான். இஷ்டத்துக்கு குடிச்ச ஆரம்பிக்க உடனே என்ன ஆகும், எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கடைசியில் இவனை தூக்கிட்டு இவன் பொண்டாட்டி மறுபடியும் வீட்டுக்கு போனான். மறுநாள் காலையில் ஏஞ்சி சந்தோஷமாக கேட்டானா, எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சல்ல அப்படின்ட்டு. அப்போ அவன் பொண்டாட்டி பக்கத்தில் இருந்துட்டு கழுத்து மேலே 2 போட்டு சொன்னாலாம், எங்கே டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ செஞ்ச கூத்தில் மறுபடியும் ஒன்றாதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பார்ந்தவர்களே, திருமணன்றது வந்து கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த திருமண வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் கடவுள் விரும்பிய ஒன்று எது என்று சொன்னால் திருமணம், குடும்பம். அதனால்தான் இன்றைய நற்செய்தி வாசத்தில் அழகாக சொல்லப்படுகின்றதோ, அவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு குடியிருப்பான். அவர்களுக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்குவார்கள். இந்த குடும்பத்தில் எப்படி வாழணுன்ட்டு ஒரு ஃபேமஸான புக்கில் ஒரு 6 வழிகளை சொல்லுகின்றார்கள். அந்த 6 கருத்துக்கள் என்னன்றதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதல் கருத்து என்னன்னா, குடும்பம் அப்படின்னா கோபம் வரும், சண்டை வரும். எந்த குடும்பத்தில் கோபமே இல்லை, எந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில கோபமே இல்லைன்னு சொல்லுங்க. ஏன், நம்ம எல்லாமே குடும்பத்தில் தான் வாழ்ந்துருக்கிறோம். நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி சண்டை போட்டுறாங்க. ஆனால் கோபம் வருகின்ற பொழுதும் 2 பேருக்கும் ஒன்றா வரக்கூடாது கோபம். அதுதான் அவங்க சொல்றது. ஒருவருக்கு கோபம் வருகின்ற பொழுதோ இன்னொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். கணவனுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா மனைவி விட்டு கொடுக்க வேண்டும். அதே போல் மனைவிக்கு கோபம் ரொம்ப வருகின்றது என்றால் கணவன் விட்டு கொடுக்க வேண்டும். ஆகையால் கோபமும் வருகின்ற பொழுது 2 பேரும் கத்திக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கீங்க, அது குடும்பமாக இருக்காது, அது நரகமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவது, தர்க்கம் வரும். ஒரு சில சமயத்தில் வந்து ஆர்கியூமெண்ட் ஜாஸ்தி ஆகும். அப்போ 2 பேருக்குள்ள அந்த தர்க்கம் வருகின்ற பொழுது, இல்லை என்றால் ஒரு ஆர்கியூமெண்ட் வருகின்ற பொழுதோ ஜெயிக்கணும்ட்டு எந்த கணவனும் மனைவியும் நினைக்கவே கூடாது.
உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு கணவன் நினைக்க வேண்டும், நான் யார் இடத்துல தோக்க போறேன்? என்னுடைய மனைவி கிட்ட தானே நான் தோக்க போறேன். அதே போல் ஒரு மனைவி நினைக்க வேண்டும், யார் இடத்துல நான் தோக்க போறேன்? என்னுடைய கணவன் இடத்தில் தானே தோற்க போகின்றேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தோற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதோ உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தோற்க கற்றுக்கொள்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஜெயிக்கின்றீர்கள். எப்பொழுது உங்களுடைய வாதத்துல, தர்க்கத்துல, ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுதோ நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தோற்று விடுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவதான கருத்து இப்படிதான் சொல்லப்படுகின்றதோ, ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிதான் இந்த உலகம் பெருசு அப்படின்னு நினைக்கணும். அதே போல் ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் தான் பெருசு அப்படின்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லணும். அவங்கிட்ட பணம் இருக்கோ பணம் இல்லையோ, நீ சம்பாதிக்கிறியோ சம்பாதிக்கலையோ, ஆனால் இந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை சொல்லணும், ஏம்மா உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவி என்பவள், எங்க உங்களை விட்டா எனக்கு இந்த உலகத்தில் யாருங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுதோ அங்கே எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அது கரைந்து விடும் என்று சொல்லுகின்றார்கள். நான்காவதாக அவர்கள் சொல்வது இதுதான், ஒரு பிரச்சனையா அமைதியா உட்கார், கத்தாத, அமைதியாக உட்கார்ந்தோ அது நைட் ஆனாலும் பிரச்சனையை அப்பொழுதே பேசி முடித்தோ தீர்த்து விடுங்கள். அதை மறுநாளுக்கு எடுத்துன்னு போகாத. அப்படி எடுத்துன்னு போனேன்னா என்ன சொல்லுவ? நேற்று இது மாதிரி நீங்க பேசுனீங்க, எடுத்துன்னு போகவே கூடாது. நம்ம குடும்பங்களில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம், நீ நேற்று அது மாதிரி தான் பேசின, 10 வருஷத்துக்கு முன்னால் அது மாதிரி தான் பேசின, போன வாரம் அது மாதிரி தான் பேசின. ஆகையால் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை. ஆனால் பிரச்சனைகளுக்கு அங்கேயே அப்பொழுதே பேசி அமைதியாக முடிவு எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, தப்பு செய்யாத மனுஷனே இல்லைங்க. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய கணவனிடத்தில் நான் தவறு செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்ற மன்னிப்பு கேளுங்கள். அதே போல் உன்னுடைய மனைவியினிடத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று மன்னிப்பு கேளுங்கள். வெளியில போயிட்டு நீ மன்னிப்பு கேட்க போற? வீட்டுக்குள்ள 4 சவுத்துக்குள்ள நீ மன்னிப்பு கேட்க போற? கணவன் மனைவியினிடத்தில் மன்னிப்பு கேட்பதும் மனைவி கணவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதும் ஒரு பெரிய விஷயமே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. ஆகையால் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவியினிடத்திலே மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நம்மளுக்கு ஈகோ, நான் ஆம்பளை, நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இந்த வீட்டை கட்டி காக்கிறேன், நீ எந்த வேலையும் செய்யல, நான் தான் இந்த குடும்பத்தை காக்கிறேன்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கக்கூடாது. மாறாக தவறு அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த தவறை நான் செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக, அதிகமாக பேசுவதை நிறுத்துங்கள். கிளீனா சொல்றாங்க அந்த புத்தகத்தில், யார் அதிகமாக பேசுகின்றார்களோ அவர்கள் தான் அதிகமான தவறு செய்கின்றார்கள். வீட்டில் யோசிச்சு பாருங்க, கணவனும் மனைவியும் ஒரு விஷயத்துல கணவன் ரொம்ப பேசுறான்னா அவன் தான் ரொம்ப தப்பு பண்றான், தப்பு பண்ணிருக்கிறான். அதே போல் மனைவி அதிகமாக பேசுகின்றாள் என்றால் அவள் தான் தவறு செய்திருக்கின்றாள். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கை என்றதோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒன்றுதான். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நன்றாக எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த 6 வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு எடுத்து காமிச்சது. ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரியாது. கடவுள் கணவனாகவும் இஸ்ராயல் மக்கள் மனைவியாகவும் காட்டப்பட்டார்கள்.
அந்த இடத்துல கடவுள் சொல்றாரு, உன்னை நான் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டேன், உனக்காக நான் எவ்வளவு செஞ்சேன், ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் தவறுகளை செய்து கொண்டே இருந்தாய், ஆனால் நான் உன்னை மன்னித்து 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 ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுகின்றார். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இன்றோ நம்முடைய குடும்பங்களை பற்றி யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலே அந்த சமாதானம் இருக்கின்றதா, சந்தோஷம் இருக்கின்றதா? சண்டை போடுறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டீங்க, சண்டை போட்டுக்கிட்டு கீரியும் பூனையுமா வாழறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சமாதானமாக வாழ, சந்தோஷமாக வாழ. ஆகையால் இந்த 6 நினைத்து பார்ப்போம். 1, கோபம் வந்ததுன்னா விட்டு கொடுப்போம். ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னா இன்னொருத்தர் அமைதியாக இருப்போம். 2வது, ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னா தோற்று போக நினைப்போம். 3வது, நீதான்ப்பா என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லுவோம். 4வது, பிரச்சனைகளை அப்பொழுதே அங்கே உட்கார்ந்து தீர்ப்போம். 5வது, மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். 6வது, ரொம்ப பேசாதீங்க. ரொம்ப சிம்பிளா முடிக்கணும்னா ஒண்ணு சொல்லுவேன், உசுப்பு ஏத்துறவன் கிட்ட உம்முனும் கடுப்பு ஏத்துறவன் கிட்ட கம்முன்னு இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். பல நேரத்தில் நம்மளுடைய குடும்பங்களில் இதுதான் நடக்குது. உசுப்பேற்றுவாங்க, கணவன் ஏற்றுவான், இல்லைன்னா மனைவி ஏற்றுவாங்க. அங்கே அமைதியாக இரு. கடுப்பு ஏற்றுறவங்க கிட்ட கம்முன்னு இரு, உன்னுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இதை புரிந்து கொள்வோம். குடும்ப வாழ்க்கையில் நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போக மாட்டோம் என்பதை அறிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம். குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய கணவனுக்காக ஜெபி, உன்னுடைய மனைவிக்காக ஜெபி, உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபி. ஜெபிக்கின்ற குடும்பம் ஜெயம் பெறும்.